எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அதுக்கப்புறம் அந்த யானை ஓடி போச்சு. மருதாணி இலைய பறிச்சுட்டு வர சொன்னா எல்லாரும் இங்க உட்கார்ந்து வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? அனு, இலைய பறிச்சுட்டு வந்தியா இல்லையா? மா பறிச்சுட்டு வந்துட்டேம்மா. அத அரைச்சு டீ டிகாஷன் கலக்க சொன்னனே, கலந்துட்டியா? டீ டிகாஷன் கலந்துட்டேன், தண்ணி கூட கலந்துட்டேம்மா. பால் மட்டும் கொஞ்சம் ஊத்தி சக்கரை போட்டுன்னு வச்சுக்கோயேன், எல்லாருமே மருதாணி டீ குடிக்கலாம். வெத்தலை போடாமே வாய் செவந்துரும். என்ன நக்கலா? சொன்னதை செஞ்சியா இல்லையா? என்னம்மா நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க? அதான் ரெடிமேடா எல்லாம் கிடைக்குதுலம்மா, அத வாங்குறத விட்டுட்டு மருதாணி இலை பறிச்சுட்டு வந்து அத அரைச்சி டீ டிகாஷன்லாம் கலந்து அது இதுன்னு எல்லாத்தையுமே கலந்து அப்பப்பப்பா எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த காலத்துல நாங்க மருதாணி இலைய அரைச்சு கையில வச்சா ஒரு தனி எனர்ஜியே கிடைக்கும். நம்பலன்னா நீ வேணா போய் அரைச்சு வச்சு பாரு, எனர்ஜி கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். ஐயோ அம்மா, நீ பேசுறதெல்லாம் அந்த காலமா? ஆனா இது நியூ ஜெனரேஷன். எங்களுக்கு மருதாணி இலைலாம் சூட் ஆகாது. அதுக்கு தான் இந்த கோன். தேங்க்ஸ் சக்தி, கரெக்டான டைம்ல இத கொடுத்து நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லன்னா அம்மா பாட்டி கதை சொல்லியே போர் அடிச்சிருப்பாங்க. என்ன எல்லாரும் பாத்துட்டே இருக்கீங்க? இப்படி ஒரு ஐடியா கொடுத்த என்னையும் கோன் வாங்கிட்டு வந்த சக்தியும் பாராட்டுங்க. என்னம்மா விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? அம்மா, இவங்களெல்லாம் நீதான் வர வச்சியா? நான் எங்கடி வர சொன்னேன்? மருதாணி வைக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன வேலைன்னு நீயே போய் கேளு போ. கேளு சக்தி. அப்பா, நீங்களே இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நாங்க சும்மா காத்து வாங்க வந்தோம். நாங்களே இங்க மருதாணி வச்சுக்க போறோம், நீங்களும் மருதாணி வச்சுக்க போறீங்களா? அது அண்ணா வா, வந்து மருதாணி வச்சுக்கோ வா. ஐயோ சக்தி, நான் என்ன பொண்ண மருதாணி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு? நீ வேற வச்சுக்கிட்டே என்ன? என்னம்மா அது ஆம்பளை பசங்களை போய் மருதாணி வச்சுக்க சொல்லுங்க. சக்தி ப்ளீஸ் என்ன விட்டுறேன். நீங்களே சொல்லுங்க, மருதாணி வச்சுக்கலனா இவங்களே எதுக்கு இங்க வரணும்? வச்சுக்கணுமா வேணாமா? வெச்சுக்கணும். ஆமா வெச்சுக்கணும். அச்சச்சோ, நீ வெச்சுக்கிட்டு தானே ஆகணும். ஐயோ ப்ளீஸ் மா, ப்ளீஸ் வேணாம். மருதாணி வெச்சுக்கிட்டே ஆகணும், வெச்சுக்கோங்க. தாரணி நீ கொஞ்சம் கம்முனு, நீ வேற மாட்டி விடாத. என்னன்னு கேளு சக்தி அவரை. ப்ளீஸ் சக்தி வேணாம் ப்ளீஸ். வேணானா அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அது போன்ல போட்டோ எடுக்கலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சக்தி இங்க என்ன தப்பிச்சிட்டாரு. சரி ஓகே, நீங்க போட்டோ எடுக்க வந்தீங்க, அப்பா எதுக்கு வந்தாரு? அத நீ சித்தப்பா கிட்டே கேட்டுக்கோ. அவரும் போட்டோக்கு போஸ் கொடுக்க வந்திருப்பாரு. நான் என் பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விட வந்தேன். ஓ அப்படி போதா கதை? துர்கா தல்றி. சரி ஓகே, எங்க பாஸ் கோவப்படும் போது அவர் முகம் செவக்கும்ல, அதே மாதிரி இங்க யாரு கை செவக்க போகுதுன்னு பாக்கலாமா? அதுக்கு முதல்ல மருதாணி வைக்கணும். ஐ திங்க் எனக்கு தான் அப்படி செவக்கும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு வச்சு விடு. அடியே, கல்யாணம் இவங்களுக்கு, உனக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் இந்த ராட்சசிக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கும். என்னடி சொன்ன? ராட்சசியா? யார பார்த்து ராட்சசியா சொல்ற? ஏய் சண்டை போடாதீங்கடி. ஏய் போதும், நிறுத்துங்கடி உங்க சண்டைய. முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் மருதாணி போட்டு விடுங்க. மருதாணி எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு அவங்க கட்டி போறவங்க அவங்க மேல பாசமா இருப்பாங்க. அதானே?
நித்யா, என்னாச்சு நித்யா? ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு சக்தி. பொறாமையா? எனக்கும் ஒரு குடும்பம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் சின்ன பின்னமாயி இப்போ நான் மட்டும் இங்க தனி மரமா நிக்கிறேன். காலையில உங்க பெரியம்மா குடும்பம் வந்திருந்தப்போ நீ பேசினது, உங்க அப்பா ஃபீல் பண்ணது, உங்க அம்மா ஃபீல் பண்ணது, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு என் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு சக்தி. இந்த மாதிரி சொந்தங்களோட வாழ முடியலையேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு சக்தி. யார் சொன்னது உங்களுக்கு இப்ப சொந்த பந்தம் இல்லைன்னா? நாங்க தான் உங்களை தத்து எடுத்திருக்கோம்ல. அந்த நிமிஷத்துல இருந்து நீங்களே எங்களை ஒருத்தி தான். இது உங்க குடும்பம், உங்க வீடு. உங்க மேல பரிதாபப்பட்டு நாங்க உங்களை தத்து எடுக்கல நித்யா. உங்க மேல உண்மையான பாசம் வச்சுதான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம். இனிமே எந்த காரணத்து கொண்டும் உங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களோட புது வாழ்க்கை. இதுல இனிமே உங்களை எப்படி சந்தோஷப்படுத்திக்கணும்னு மட்டும் யோசிங்க. அப்படியே உங்களுக்கு எதுவும் தோணலனாலும் நாங்க உங்களை சந்தோஷப்படுத்துவோம். இப்ப நீங்க என் கூட வாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை காட்டுறோம். வாங்க நித்யா, வாங்க. அம்மா கூட கூட உனக்கு இதெல்லாம் பக்கம் தெரியாது. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு நித்யாக்கா தான் நம்ம எல்லாருக்கும் மருதாணி வச்சு விட போறாங்க. நித்யாக்கா போங்க, அம்மாக்கு வைங்க. இல்லக்கா எனக்கு. ஏய் சும்மா ரெடி, நீங்க போங்க. சரி வாங்க இங்க உட்காருங்க. அக்கா போதும் போதும் இப்ப எனக்கு போட்டு விடுங்க. இல்ல எனக்கு இல்ல எனக்கு போடுங்க. எனக்கு போட்டு விடுங்க. நான் வச்சுக்கிறேன். நல்லா இருக்கு. அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னம்மா? ஆ, எனக்காக அப்பாக்கு நீங்க மருதாணி போட்டு விடுறீங்களா? ஓ ம். என்னத்துக்குமா உனக்கு இப்படி ஒரு ஆசை? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அம்மா ப்ளீஸ் மா. என்ன நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க அம்மா, please, please. சரி பொண்ணு ஆசைப்படுறால வெய் கோதாவரி. சரி. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. குடிங்க. அம்மா கையில காட்டுங்கப்பா. குடிங்கம்மா. நல்லா முறுக்கு புழிறமா. ஹலோ, ஹாய் அத்தா, எப்படி இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலையா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? நம்ம போட்ட சேலஞ்சுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணாத. இந்த சுபத்ராவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். இங்க மருதாணி போடுற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கா அத்தை. முதல்ல இந்த அத்தை அத்தன் கூப்பிடுறத நிறுத்து, இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். ஆ? நான் அத்தனை கூப்பிடுறதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வாய்க்கு வாய் அத்தை அத்தன் தான் கூப்பிட போறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடத்தி வைக்க இந்த பக்கத்துல இருக்கிறது சக்தி அத்தை. சக்தியே கூட இருக்கும்போது எப்படி நடக்காம போகும் சொல்லுங்க? நாளைக்கு நடக்க போற விசேஷத்துக்கு இன்னைக்கு ஆரம்பம் தான் இந்த மருதாணி ஃபங்க்ஷன் அத்தை. நானும் அதைத்தான் சொல்றேன். இந்த மருதாணி ஃபங்க்ஷனோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். தப்பா சொல்லாதீங்க அத்தை. தோத்து போனதும் நீங்க, தோத்து போக போறதும் நீங்க தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீனாட்சி அக்கா நிச்சயத்தை தடுக்க பாத்தீங்க, ஆனா தடுக்க முடியல. சிவா நிச்சயத்தையும் நிறுத்த பாத்தீங்க, அதையும் நிறுத்த முடியல. நித்யாவை கொல்ல பாத்தீங்க, கொல்ல முடியல. இப்ப என்னடானா கல்யாணமே நடக்காது, நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் இருக்கிற வரைக்கும்
எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். உங்க வீட்டு பையனுங்களுக்கும் என் 2 அக்காங்களுக்கும் கல்யாணம் சந்தோஷமா நடக்கும். நடத்தி காட்டுவேன். அத்தை, நீங்க நிறுத்தணும்னு நினைக்க மட்டும்தான் முடியும். ஆனா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்க குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா இருக்காங்க. எப்படி சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? மருதாணி போட்டுக்கிட்டு ஆட்டும் பாட்டுன்னு சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கோதாவரி எங்க சந்தோஷத்தை பார்த்து அப்படியே பூரிச்சு போயிருக்காங்க. எங்க அக்கா மீனாட்சி தா கண்ட கல்யாண கனவு நடக்க போறத நினைச்சு சுந்தரோட எப்படி எல்லாம் வாழ்னான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. எங்க அண்ணா அண்ணி அதான் உங்க பொண்ணு தாரணி எங்களோட அப்படியே சேர்ந்து சந்தோஷத்தை பங்கு போட்டுட்டு இருக்காங்க. கஷ்டத்தையே பார்த்து பார்த்து சந்தோஷத்தையே பார்க்காத எங்க அப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. எங்க வீட்டுக்கு புது வரவான நித்யா அதான் என் அக்கா. கல்யாணமே வேணான்னு சொன்ன சிவா எப்படி நம்மள மட்டும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பேசுறதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க குடும்பம் மொத்தமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அது போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். முடிஞ்சா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அத்தை. ப்ரோ, எனக்கு எப்படி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது ப்ரோ. உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கும் அதே பிரச்சனை தான்டா, தூக்கம் வர ஏய், மாட்டேங்குது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் ப்ரோ. 1000 தான் உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலனாலும் 2 நாள்ல கல்யாணம்னு சொன்ன உடனே உள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வருது பாரு, அதுதான் ப்ரோ. என்ன மூஞ்சி முறுக்குது ப்ரோ? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போவோம்ல, அதுக்கு தனித்தனியா போலாமா இல்ல ஜோடியா போலாமா? தனித்தனியா போனாதான் நல்லா இருக்கும்ல, என்ன ப்ரோ? டே லூசு, தனித்தனியா ஹனிமூனுக்கு போய் என்னடா பண்ண போறீங்க? 2 பேரும் சேர்ந்து போங்க நீங்க. கூல் கூல் கூல். என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறோமா இல்ல தனித்தனியா 2 ஜோடியா போறோமான்னு கேட்டேன். ஓ, கேட்டது இப்படி கேட்டியா? சாரிடா. இங்க பாரு, நான் ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு என்னை குழப்பாத ப்ளீஸ். டேய், ஆபீஸ பத்தி இந்நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. நமக்கு நலங்கெல்லாம் கூட வச்சுட்டாங்க. இன்னும் அந்த ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? டேய் சிவா, முதல்ல இந்த ஆபீஸ பத்தி யோசிக்கிறதெல்லாம் தூக்கி போடுறா. உன் லைஃப பத்தி யோசி. டே, என்னை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லடாங்க. என்னடா இப்படி சொல்லிட்ட? உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு நான் மீனாட்சி கூட வாழ போறேன்னா காரணமே நீயும் சக்தியும் தானடா. எனக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்த, சக்தி கூட பேசின, கௌதம் கூட சண்டை போட்ட, கடைசியில எனக்காக இப்ப கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்கிட்டியே. உனக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுக்கு நிறைய இருக்கு ப்ரோ. என்ன பேசுறாங்க? கடவுள் மாதிரிடா. அதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. நானும் மீனாட்சி உனக்கு காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கோம்டா. அதுக்காக நான் ஒண்ணு பண்றேன். நானும் மீனாட்சியும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டாவது உனக்காக ரெட்டை குழந்தைய பெத்து கொடுத்துடுறோம். ரெட்டை பிள்ளையா? மூஞ்சி பாரு. இது ஓ மேல. டேய் சிவா, என்னடா இவ்ளோ ஃபீல் பண்ணி உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்க? நத்திங், நீ போய் தூங்கு. எங்க தூங்குறது? அடுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. சரியா கேட்கலையே. பாட்டி, நீ விட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஏதாச்சும் பண்ணுமே. என்ன பண்ணலாம்? என்னடா இது? யாரையும் காணோம். என்ன ஆச்சு? கேட்கவே மாட்டேங்க. யாரையுமே காணோம். என்ன நடக்குதுங்க?
ஓகே ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நாம காலங்காலமா கடைபிடிக்கிற ஒரு சம்பிரதாயம். அது என்னன்னா, மருதாணி வச்ச பொண்ணுங்களுக்கு மறுநாள் காலையில எந்த அளவுக்கு கை செவந்திருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஆளு அவங்க மேல அன்பா அரவணைப்பா உயிரா இருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்ல கல்யாண பொண்ணுங்க 2 பேர் இருக்கீங்க. இந்த 2 பேர்ல யாரோட கை ரொம்ப செவந்திருக்கு, யாரோட கை கம்மியா செவந்திருக்குன்னு பாப்போம். ஏற்கனவே மீனாட்சி அக்காக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த தடவை நித்யா கூட களத்துல போட்டிக்கு இறங்கிருக்காங்க. பாப்போம் இந்த தடவை மீனாட்சி அக்கா ஜெயிக்க போறாங்களா இல்ல நித்யா அக்கா ஜெயிக்க போறாங்களான்னு. மீனாட்சி அக்கா தான் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆமா, அது யாராலையும் மாத்த முடியாது. மீனாட்சி அக்கா தான் ஜெயிக்கும். நித்யா அனி தான் ஜெயிப்பாங்க. அண்ணி, என்ன நீங்க எல்லாரும் மீனாட்சி அக்காவை சொல்றாங்க, நீங்க மட்டும் தனியா நித்யாவை சொல்றீங்க? ஐயோ, நீங்க சொல்றது யார பத்தின்னு தெரியும்ல, சிவாவை பத்தி. பந்தயம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா தான் சொல்றேன். நித்யா அன்னைக்கு தான் கை நல்லா செவக்கும். ஏன்னா எனக்கு எங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க அண்ணன் கிடையாது. எங்க அண்ணன் அவ்வளோ ஈஸியா யார் மேலயும் பாசம் வைக்காது. அப்படி பாசம் வச்சுட்டா உயிரே போனாலும் விட மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, என் சிவான கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் கை நல்லா செவக்கும். அதையும் பாப்போம். சரி சரி, ஓகே. முதல்ல மீனாட்சி அக்கா கைய பாக்க போறோம். நான் 5ல இருந்து எண்ணுவேன். 1ன்னு சொன்ன உடனே அக்கா கை கழுவணும். ஓகேவா? ஓகே ஓகே. 5 4 3 2 1. ஏய், நான் சொன்னல அக்கா தான் ஜெயிக்கும்னு. நான் சொன்னேன்ல மீனாட்சி அக்கா கை தான் செவக்கும்னு. பாத்தீங்களா அக்கா கை எப்படி செவந்திருக்குன்னு? என்ன இந்த தடவையும் மீனாட்சி கை தான் செவந்திருக்கா? இதுல என்ன அதிசயம்? மீனாட்சினா சுந்தருக்கு ரொம்ப உயிர்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். நித்யாவோட கைய பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நித்யா அக்கா கைய பாக்க போறோம். ரெடியா? ஓகே. 5 4 3 2 1. செவக்கலையே. அச்சச்சோ, நித்யா அக்கா கை செவக்கவே இல்லையே. ஐயோ, என்ன நீ? எங்க அண்ணா அவ்ளோ ஈஸியா யார் மேலயும் பாச வைக்க மாட்டாரு. அப்படி பாச வச்சுட்டா தான் உயிரையே கொடுப்பாரு. கண்டிப்பா உங்க சிவான கட்டிக்க போற பொண்ணுக்கு தான் கை செவக்கும்னு சொன்னீங்க. சொன்ன அது நித்யாக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாங்க இப்படிதான் கிண்டல் பண்ணுவோம். என்ன நீ? ஆமாமா அண்ணி, மருதாணி செவக்கல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, ஏன் கை கூட தான் செவக்கல. அதுக்காக என் வீட்டுக்காருக்கு என் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? ஒரு ராத்திரி கூட அவர் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாரு. ஏய், நான் கோச்சிட்டு இங்க வந்தப்ப கூட வீரப்பா வந்தாலும் என்ன கூட்டிட்டு தானே போனாரு. என்னங்க? நித்யாக்கா, இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்வாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. மருதாணி சென்டிமெண்ட்டை எதுக்கும் ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் சிவாவை பத்தி. பாவும் நித்யாக்கா, சிவா மாமாவை கட்டிக்கிட்டு என்னென்ன கொடுமைலாம் அனுபவிக்க போறாங்களோ. ஒரு ஐடியா, சிவா மாமா ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாருன்னு சொல்றதை விட செஞ்சே காட்டிடலாம். அடி பாவி. ஏய், இப்ப நான் தான் சிவா, நீ நித்யா கவர்ந்து. ஓகே. நீ பாலோட வர. ஏய், போடுறி கட்ல. போட்டுட்டு போச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? சிவா எப்படி பண்ணுவாருன்னு நான் இமேஜின் பண்ணி பாத்துக்கிறேன். ஏய், அதான் வேணாம்னு சொல்றேன்ல, மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஏய், அது என்ன வாங்க பொங்கன்னு கூப்பிட்டு இருக்க? ஒன்னு சார்னு கூப்பிடு, இல்ல சிவான்னு கூப்பிடு. ஏச்சி, தொடாத. இரிட்டேட் பண்றாளே. ஏய், விடு, போ. இப்போ ஓகே. என்னங்க? என்ன? பால் குடிங்க. சி சி சி, பால்லாம் வேணாம், எனக்கு பிடிக்காது.
இல்லங்க ஃபர்ஸ்ட் நைட்ல பால் தான் குடிக்கணும் அதான் வழக்கம். இல்லன்னா சாமி குத்தமாயிடும். கொஞ்சமாவது குடிங்க. அதான் வேணான்னு சொல்றேன்ல, சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருப்பியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கோதாவரி, ஆ? என்ன இதெல்லாம்? சரிங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? அது என்ன ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு சிவான கூப்பிடு இல்ல சாரனை கூப்பிடு. ஐயோ பாருங்களேன் அப்படியே பண்றாங்க. புருஷனை பொண்டாட்டி வாங்க போங்கன்னா கூப்பிடணும். சாரெல்லாம் கூப்பிட கூடாது, அது தப்பு. வாங்க உட்காருங்க. கையெடு. I hate this. நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். இருங்க இருங்க, நீங்க இங்கே படுத்துக்கோங்க. வேணும்னா நீங்க ஒரு பக்கம் படுத்துக்கோங்க, நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன். இரிட்டேட் பண்றானே. ஆ குடிங்க. ஏய், புண்ணியம். ஐயோ.